இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல்ல சம் இஃப் அண்ட் சம் இஃப்ஸ் ஃபார்முலா எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். நம்ம சம் இஃப் எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா ஒரே ஒரு கண்டிஷனை வச்சு செக் பண்ண போறோம் அப்படின்ற சுச்சுவேஷன்ல சம் இஃப் போதும். மோர் தென் ஒன் கண்டிஷன் செக் பண்ண போறோன்ற சுச்சுவேஷன்ல சம் இஃப்ஸ் போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் இஃப்னு எதுக்காக யூஸ் பண்றோம்னு நான் சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அபிலாஷ்ன்றது 1 2 3 சம் மோர் தென் ஒன் டைம் இருக்கு இல்லையா. அப்போ இந்த அபிலாஷோடைய எல்லா டோட்டல் மார்க்ஸ், தட் மீன்ஸ் அபிலாஷோடைய டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு தெரியணும் எனக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சம் இஃப் யூஸ் பண்ணலாம். இப்போ இண்டெக்ஸ் மேட்ச் எதுக்காகனா அபிலாஷ் ஒரே தடவை இருக்காருன்னு சொன்னால் அவருடைய டோட்டல் எடுத்து காட்டுறதுக்கு இண்டெக்ஸ் மேட்ச் யூஸ் ஆகும். இப்போ அபிலாஷ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கிறனால அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சம் இஃப் யூஸ் பண்ணி டோட்டல் எடுத்து காட்டலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஈக்குவல் டு சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு, இப்போ இங்கே தான் அபிலாஷ் எல்லாமே இருக்காங்க இல்லையா, எங்கேருந்து எடுத்துக்க போகிறோமோ அது அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கம்மா எனக்கு அபிலாஷ் தான் வேணும் இல்லையா. ஸோ ABIL ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும், பட் டபுள் கொட்டேட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அபிலாஷ்ன்றது எதனா ஒரு செல்லில் இருந்ததுன்னா அந்த செல் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே செல்லில் இல்லாததுனால நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஒரு டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுறோன்னு சொன்னால் கண்டிப்பாக டபுள் கொட்டேட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அது கம்மா நம்ம எங்கே இருக்கிற வேல்யூஸை டோட்டல் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலம் டோட்டல் மார்க்ஸ் இது கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அபிலாஷோட டோட்டல் மார்க்ஸ் இதுதான் தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். பாருங்க, எனக்கு 265 டோட்டல் உங்களுக்கு பார்த்தா இங்கே தெரியும். 265 டோட்டல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ சம் இஃப்ஸ் அப்படி இல்லை சிங்கிள் க்ரைட்டீரியா யூஸ் பண்ணி டூ கண்டிஷன் யூஸ் பண்ணி எப்படி 3 கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தா புரியும். சம் இஃப்ஸ் அப்படின்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், எனக்கு அபிலாஷை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு டோட்டலாக லாஸ்ட்டில் போட்டேன் இல்லையா. இந்த மாதிரி சம் இஃப்ஸில் க்ரைட்டீரியா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் உங்களுக்கு எது ரிசல்ட்டாக வரணும், டோட்டல் மார்க்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் எனக்கு வேணும். இந்த டிபார்ட்மெண்ட்டில் சிஎஸ்சி மட்டும் எனக்கு வேணும். அந்த சிஎஸ்சியில் பர்டிகுலர் பர்சனுடைய டோட்டல் மட்டும் வேணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் என்ன பண்ணலான்னா இந்த ஃபுல் காலம் செலக்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு பர்டிகுலர் நேம் சொன்னேன் இல்லையா, பால் ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சியில் பாலோட டோட்டல் மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன்னா எனக்கு முதல்ல என்ன ரிசல்ட் வேணுமோ அந்த காலம். செகண்ட் வந்து எதோடு கம்பேர் பண்ண போகிறேன், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் என்டையர் காலம் போட்டுட்டு எந்த டிபார்ட்மெண்ட் வேணும், இப்போ சிஎஸ்சி இங்கே இல்லைன்னு சொன்னால் டபுள் கோடேட் கூட நீங்கள் சிஎஸ்சி டைப் பண்ணிக்கலாம். கம்மா எனக்கு இந்த நேமில் சிஎஸ்சியில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லையா, எனக்கு அதில் பாலோட டோட்டல் மட்டும் வேணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் அந்த ஃபுல் காலமும் செலக்ட் பண்ணிக்கிட்டு பாலை செலக்ட் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சியில் பாலோட டோட்டல் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்கள் போய் பார்க்கலாம். இங்கே இப்போ பால் பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா போதும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 214 வருது. ஸோ எனக்கு இங்கே 214 ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கு. இது நான் 2 கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 3 கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணி பண்ணலாம், சேம் அதே தான். சம் இப்ஸ் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் எனக்கு இதுதான் ரிசல்ட்டாக வரணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரிசல்ட்டுக்குள்ளார அதே தான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார இந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு சிஎஸ்சி எடுத்துக்கிட்டு கம்மா நேம் சேம் நான் பால் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பாலுடையது மேட்ச் ஆகும்போது இன்னொரு விஷயம் பார்க்க போகிறேன். இந்த இன்டர்னல் மார்க்ஸ் பால் வந்து 20க்கு மேலே 15க்கு மேலே எடுத்திருந்தாருன்னு சொன்னால் அதை மட்டும் டோட்டல் பண்ணிக்கோன்னு நான் கொடுக்க போகிறேன். அது எப்படி கொடுக்க போகிறேன்னு பார்த்துக்கோங்க. டபுள் கொட்டேட்குள்ளார கிரேட்டர் தென் 15 இருந்ததுன்னா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ நான் சொல்லியிருக்கேன். என்ட்ரு கொடுத்துருக்கேன். இப்போ போய் பார்க்கலாம். நமக்கு அடி தெரியும் சிஎஸ்சியில் பாலோட டோட்டல் வந்து 214 நமக்கு தெரியும். இந்த பால் பாருங்கள் 15க்கு மேலே சொல்லியிருக்கு. அப்போ இதுவும் மட்டும்தான் எலிஜிபிள். இந்த 2 மட்டும் தான் நம்மளுக்கு எலிஜிபிளாக இருக்கும் இல்லையா. இந்த டோட்டலும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த 2 டோட்டல் மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 140 கரெக்டாக வருது. வை பிகாஸ் இது வந்து 15க்கு தான் கம்மியாக இருக்கிறதுனால அதை நம்ம ஆட் பண்ணிக்க முடியாது. ஸோ 140 எனக்கு ஆன்சர் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகே,
வந்திருக்கு. ஸோ இதுதான் கண்டிஷன். இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். எந்த மாதிரி சுச்சுவேஷனில் சம் இஃப் சம் இஃப்ஸ் அப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதுனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இது தவிர்த்து வேறு எதுனா ஃபார்முலா வேணும்னாலும் என்கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். தேங்க்ஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பை.